அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நபிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களின் வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகம் 4. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 வீடியோ பார்க்காதவங்க நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வாங்க பகுதி 4க்கு போகலாம். நாட்டுக்கு பஞ்சம் வருது. அப்போது யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் அந்த சேகரித்து வச்சிருந்த, அதாவது அந்த நாட்டின் அரசர் சேகரித்து வச்சிருந்த தானியங்களை தானம் தர்மம் பண்ணாங்க. அப்போது யூசுப்போட 10 சகோதரர்களும் வந்தார்கள். யூசுப்போட 10 சகோதரர்கள் வந்தார்கள். யூசுப்புக்கு அடையாளம் தெரிந்தது. ஆனால் யூசுப்புக்கு 10 சகோதரர் இருக்காங்களா, அவங்க இவர் தான் யூசுப் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவங்க உடனே யூசுப் அவர்களை சொன்னா, நான் உங்களுக்கு தினமும் தானிய தர்மம் பண்ணணும் அப்படின்னா புண்ணியாமேனனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புண்ணியாமேனனை தந்தையிடம் இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் என்னோட சகோதரர் ஒன்றும் செய்ய மாட்டேன், நாங்கள் கூப்பிட்டுட்டு பாதுகாப்பாகவே கூப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையிடம் வந்துட்டாங்க. இதுதான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பகுதி 3ல். அதே போல் புண்ணியாமேனனை கூட்டிகிட்டு வரோம். யூசுப் அவர்கள் தனியாக அழைத்துக்கு சென்று, நான் தான் உன்னோட சகோதரர் யூசுப் அப்படின்னு சொல்லி, நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்மளோட சகோதரர்கள் யார்ட்டையும் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டாங்க. அதாவது உறுதி வாங்கிக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே தானியங்கள் வழங்கப்பட்டு புண்ணியாமேனன் மூட்டையில் மட்டும் தானியங்கள் அதிகமாக யூசுப் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். புண்ணியாமேனன் மூட்டையில் மட்டும் யூசுப் அவர்களுடைய குவளையே போட்டுடுறாங்க. மந்திரியோட பொருள், ஒரு முக்கியமான பொருள் காணாமல் போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ஒரு ஒட்டகம் நிறைய அவங்களுக்கு தானியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது யூசுப் அவர்கள். அப்போ அங்கே உள்ள காவலாளிகள் சொல்கிறாங்க, நீங்கள் தான் கடைசியாக வந்தீங்க, நீங்கள் தான் அந்த பொருளை எடுத்துருக்கணும் அப்படின்னு அந்த காவலாளிகள் சொல்கிறாங்க. அப்போ புண்ணியாமேனனும் அவங்களோட சகோதரரும் சொல்கிறாங்க, நாங்கள் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு நாங்கள் குழப்பம் செய்கிறதுக்காக நாங்கள் வரலை. அப்படி நீங்கள் சொல்கிற பொருள் எங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை கைது செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னபடியே உடனே அந்த தானிய மூட்டைகள்லாம் உடனே சோதிக்கிறாங்க. கடைசியாக புண்ணியாமேனன் மூட்டையை சோதிக்கும் போது அதில் அந்த குவளையை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் புண்ணியாமேனனை கைது செய்து அமைச்சரவைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க சகோதரர்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் எனது தந்தை பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புண்ணியாமேனனை விடுதலை செய்யுங்க, எங்களில் யாராவது ஒருத்தரை நீங்கள் கைது செஞ்சுக்கோங்க, புண்ணியாமேனனை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு அந்த காவலாளிகள், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், அப்படி செய்தால் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஒருவராக நாங்கள் மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தவறு செய்தார்களோ அவங்கள தான் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியாமேனனை அரசவைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சகோதரர்களுக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. வேறு வழி இல்லாமல் தந்தையிடமே போய் சொல்லிடலாம் அப்படின்னு புறப்படுறாங்க. அவங்க தந்தையிடம் சொன்னதுக்கப்புறம் அவங்க தந்தை அதை ஏற்றுக்கவே இல்லை. இப்படி தான் யூசுப் விஷயத்துலையும் கூட்டிகிட்டு போய் அவங்கள நீங்கள் தொலைச்சிங்க, அதே மாதிரி நீ புண்ணியாமேனனை நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு அழுதுகிட்டே, நான் அல்லாவின் மீது தான் நம்பிக்கை கொண்டு உள்ளேன், எங்களை சேர்த்து வைக்கிறது அவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அவங்கள நினச்சி அழுது அவங்களோட பார்வையே மங்கிடுது. அழுதுகிட்டே இருந்த தந்தை, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த 10 சகோதரர்கள் சொல்கிறாங்க, தந்தையே நீங்கள் அழ வேண்டாம், நாங்கள் வேணால் புண்ணியாமேனனை தேடிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நாட்டில் அவங்க தானியம் வாங்கினாங்களோ அதே நாட்டுக்கு போய் நிதி அமைச்சராக இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, எனது தந்தை வயதானவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் நல்ல தானியங்கள் கொடுத்தீங்கன்னா
நாங்கள் நல்லா அவங்கள கவனிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு யூசுப் கேட்குறாங்க, உங்களோட சகோதரர் யூசுப்பை நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு யூசுப் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போதான் அந்த 10 சகோதரர்களுக்கு புரிய வருது, அப்போ நீங்கள் தான் யூசுப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் யூசுப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு யூசுப் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அந்த 10 சகோதரர்களுக்கும் ஆச்சரியமாயிடுச்சு, நீ எப்படி மந்திரியான அப்படின்னு. அதற்கு நம்மளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு பக்கமாக நம்ம கதை சொல்லுவோம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் தான் நாடியதை அவன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கொடுத்தான், அவன்தான் என்னை உயர்த்தினான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அந்த 10 சகோதரர்கள் தவறை உணர்ந்து நம்ம செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு யூசுப் நம்மளை பழி வாங்கிடுவானோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நான் உங்களை பழி வாங்க மாட்டேன், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் அவங்களோட சகோதரர்கள் தந்தையை பற்றி ஞாபகப்படுத்துகிறாங்க. நம்மளோட தந்தை உங்கள் 2 பேர்த்தையும் நினச்சி அழுது அவங்களோட கண் பார்வையை இழந்துட்டாங்க. உடனே யூசுப் அவர்கள் தன்னுடைய சட்டையை கலற்றி, இந்த சட்டையை அவரோட முகத்தில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட சகோதரர்களும் அந்த சட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க. சட்டையை அவர்கள்கிட்ட கொண்டு போகும்போதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சட்டையை முகர்ந்தே இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டை தான் என்று உறுதிப்படுத்தினார்கள். சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் இது யூசுப்போட சட்டை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்டையை அவங்களோட முகத்தில் வைக்கிறாங்க. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகத்தில் வைக்கிறாங்க. சட்டையை வைத்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபடியே அவர்களுடைய கண் பார்வை திரும்ப வந்துவிட்டது. அப்போதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு அறிவிக்காத ஒன்று அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவிச்சிருக்கான். அவர்கள் தந்தையே, நாங்கள் தவறு செய்து விட்டோம், நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கப்புறம் அவங்க தந்தையை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கோட்டைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த 10 பேருமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலில் விழுந்து சஜிதா செய்தார்கள். நான் சின்ன வயசில் ஒரு கனவு கண்டேன்ல தந்தையே, நான் சிறு வயதில் நட்சத்திரம், சந்திரன், சூரியன் இவர்கள் எல்லாம் எனக்கு சினம்படுகிற மாதிரி கனவு கண்டேன், அதுக்கு இதை தான் உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இப்போ நடந்த இந்த சம்பவமே அதற்கு விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 17 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் எழுதியிருக்கு.